டிஎன்பிசி சிலபஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3ல் அடுத்த டாப்பிக்காக இருக்கக்கூடிய தொடர் வகைகள். இது தமிழில் நம்ம பார்க்க போகிற 25வது வீடியோ நியூ சிலபஸில். ஸோ தொடர் வகைகள் அப்படிங்கிறது புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துலலாம் தொடர் வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. பழைய புக்கு பொறுத்த வரைக்கும் 7th 8th 10th உள்ள பாடங்களில் பெரும்பாலும் மொழித்திறன் இலக்கணத்தில் இந்த தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிறதுல இடம்பெறும். புதிய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 6th 12th தவிர மற்ற எல்லா பாடங்கள்லேயும் இடம்பெறுது, எல்லா வகுப்புலேயும் இடம்பெறுது. மொழிய ஆழ்வம் பகுதியிலையும் அது போக இந்த தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது முதல்ல தொடர்னால் என்ன, தமிழில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன, தமிழ் ஒரு மொழிக்கு தேவையானது என்ன, முதல்ல ஒரு எழுத்து. அந்த எழுத்து தான் முதல்ல ஒரு மொழியோடைய ஆரம்பம். அப்படி ஒரு 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 தனிப்பட்ட எழுத்தை நம்ம எழுத்து அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஒரு குறியீடை. அடுத்து அந்த எழுத்துங்கிறது தனியாக இல்லாமல், தனியாக இருந்தாலும் ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தாலும் பொருள் தரணும். அப்போது ஒரு எழுத்து தனித்தோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து இப்போ அன்பு அப்படின்னு வருது அப்படின்னா அது சேர்ந்து நின்னோ பொருள் தந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ எழுத்துங்கிறது எப்படி மாறும், நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால் அது என்னவாக மாறும், சொல்லாக மாறும். அதே மாதிரி சொற்கள், நிறைய சொற்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் பொருள் தந்தால் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொடர். தொடர் அல்லது சொல் தொடர், அதைத்தான் சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல் தொடராக வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். சொற்கள் தொடர்ந்து வருவது தான், தொடர்ந்து பொருள் தர்றது தான் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு நம்ம எளிமையாக குறிப்பிடுறோம். தொடரை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. அதுதான் என்னது, எழுவாய், பயனிலை, செய்யப்படு, பொருள். இந்த 3 தான் ஒரு தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மிக முக்கியமான இந்த 3 விஷயங்கள். அந்த 3ம் ஒரு தொடருக்கு இன்றியமையாதது. முதல்ல என்ன பார்க்கலாம், எழுவாயை பற்றி பார்ப்போம். எழுவாய்னா என்ன, ஒரு தொடர் அமைகிறதுக்கு காரணமே அந்த ஆள் தான், அதான் எழுவாய். பெரும்பாலும் யாராக இருப்பான், பெயர் சொல்லாக இருக்கும். யார், எது, எவை அப்படிங்கிறது அந்த தொடரில் நம்ம அந்த தொடரை நம்ம கேள்வியாக கேட்டோம் அப்படின்னா, அதில் இப்போ புலி ஒரு விலங்கு, அப்போது எது ஒரு விலங்கு அப்படின்னு கேட்டால் இதுக்கு விடையாக வரக்கூடியது என்னது, புலி. அப்போ அதுதான் என்னது, எழுவாய். அப்போது ஒரு தொடரில் எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். அந்த தொடர் சம்மந்தப்பட்டதில் யார், எது, எவை அப்படின்னு கேட்டு பார்க்கணும். இப்போ நீலன் பாடத்தை படித்தான், அப்போ யார் பாடத்தை படித்தார், அப்போது நீலன் யார் பாடத்தை படித்தான், நீலன் பாடத்தை படித்தான். அப்போ இங்கே யார் அப்படிங்கிறதுக்கு விடையாக வர்றது தான் எழுவாய். இப்படி தான் எழுவாயை நம்ம கண்டுபிடிக்கலாம். பெரும்பாலும் பேர் சொல்லாக இருக்கும், சொல்லோட முதல்ல வரும். ஆனால் முதல்ல தான் கண்டிப்பாக வரணுங்கிற எந்த இலக்கணமும் இல்லை, இடையிலையும் வரும், கடைசிலையும் வரலாம். இதுதான் எழுவாய். அடுத்ததாக தோன்றா எழுவாய். இதுக்கான எடுத்துக்காட்டு என்ன, எழுவாய்க்கு எட்வர்டு வந்தான், நீலன் பாடத்தை படித்தான். அந்த கேள்விகள் அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா அது யாரால், அந்த செயல் நடந்தது காரணம் யார். இப்போ ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் வரப்போய் தானே பேசணும், அவன் அந்த வந்தவன் தானே அங்கே முக்கியமான ஆள். இப்போ நீலன் பாடத்தை படித்தான், நீலனை பற்றி பேசும்போது அவன் பாடத்தை படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே யார் முதன்மையான ஆள், அந்த தொடர் எழுதுறதுக்கு காரணமான ஆளே யார், அவன் தான். இப்போ பாரி யார் அப்படின்னா நம்ம யாரையோ ஒரு ஆளை பற்றி கேட்குறோம், பாரிங்கிறவர் தெரியும், அவர் யார் எப்படிப்பட்டவர்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அங்கே அந்த தொடர் அமைகிறதுக்கு காரணமே அந்த பாரி தானே. இப்போ யாரை பற்றியோ கேட்குறோம், அந்த யாருங்கிறது பாரிங்கிற ஒரு ஆள் இருக்கார், அவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்குறாமில்ல. அப்போ அந்த தொடர் அமைகிறதுக்கு காரணமே யார், அவர் தான் எழுவாய். சரி, இப்போது தோன்றா எழுவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எழுவாய் அப்படிங்கிறது எழுவாயில் உள்ள ஒரு விஷயம். தோன்றா எழுவாய்னு ஒன்று இருக்குது, இது தனி பிரிவு கிடையாது. எழுவாய், தோன்றா எழுவாய்னா ஒன்றும் இல்லை, இப்படி வெளிப்படையாக வராமல் அதை மறைஞ்சி நம்ம பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் தோன்றா எழுவாய். அங்கே எழுவாய் தோன்றவில்லை, தோன்றாமலே அங்கே என்ன செய்கிறோம், வெளிப்படையாக வரல அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ படித்தாய் அப்படின்னு ஒரு பயனிலை இருக்குது, படித்தாய். இப்போ நமக்கு இது தெரியும். இப்போது தமிழில் என்ன உண்டு, தன்மை, முன்னிலை, படர்க்கை, இப்படி 3 இடங்கள் உண்டு. இப்போ தன்மை அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லுவோம், தன்மைங்கிறது யார் பேசுகிறாங்களோ, ஒரு சொல்லை பேசக்கூடியவங்க யார் ஒரு கருத்தை சொல்கிறாங்களோ அவங்க பேசக்கூடிய விஷயந்தான் தன்மை. இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவேன், அல்லது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். படித்தாய்ங்கிறது யாரை சொல்லுவோம், நீ படித்தாய், முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருமையை பற்றி தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீ படித்தாய் அப்படின்னு சொல்லுவோம். இது முன்னே நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் படித்தீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்னொருத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன், படர்க்கைங்கிறது என்ன, நான் பேசுகிறவர், எதிர்த்தாப்பில் கேட்குறவர் முன்னிலை, பேசுகிறவர் தன்மை,
கேட்குறவர் வந்து முன்னாடி இருக்கவர் தான் முன்னிலை. நீங்கள் 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு இடத்துல இருப்பார்ல, அவர் தான் படர்க்கை. அப்போ அவன் அவள் அப்படின்னு நம்ம யாரையோ ஒருத்தரை நமக்கு 2 பேருக்கும் அருகில் இல்லாமல் தொலைவிலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கவங்கள சொல்கிறது தான் படர்க்கை. அப்போ அவன் அப்படின்னு சொல்லுவோம், படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த படித்தாய் அப்படிங்கிற இடத்துல நீங்கிற எழுவாய் வந்திருக்கு, ஆனால் அது வெளிப்படையாக வரலை. இதைத்தான் என்ன சொல்கிறோம், தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பயனிலை. பயனிலை அப்படிங்கிறது என்ன? பயனிலை அப்படிங்கிறத பிரித்து பார்த்தோம்னா பயன் கூட்டல் நிலை. பயன் நிலை அப்படின்னா பயன் எந்த இடத்துல உறுதியாக நிலைத்து நிற்கிறதோ, அந்த செயலுடைய விளைவு எந்த இடத்துல தெளிவாக தெரியுதோ அதுதான் என்னது, பயனிலை. அதே மாதிரி ஒரு தொடரை 3 வகையான பயனிலைகள் இருக்குது. ஒன்று என்ன, வினை பயனிலை, அது அதோட பிரிவுகள் தான். 2 வினா பயனிலை, 3வது பெயர் பயனிலை. இதோட தான் என்ன செய்யும், முடியும். பயனிலையோட பெரும்பாலும் இது என்னவாக இருக்கும், வினை சொல்ல தான் இருக்கும். எடுத்துக்காட்டு கனகாம்பரம் பூத்தது. அப்போ இங்கே அந்த செயல், அந்த வினை, அந்த பயன் நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது எதை குறிக்குது, கனகாம்பரம் அப்படிங்கிறது என்ன, ஒரு மலர். அப்போ அந்த மலரை பற்றி நம்ம பேசும்போது முதன்மையாக அதோடைய விளைவாக, அதோடைய பயனாக நம்ம சொல்கிறது என்ன, அது பூத்தல் அப்படிங்கிறது தான் அதோடைய பயன். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே முதன்மையாக சொல்கிறோம். அப்போ இது என்னது, இது தான் பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வினை பயனிலை. இந்த மூணு பிரிவுகளையும் பார்த்துடலாம். முதல்ல வினை பயனிலை. வினைமுற்று வினை பயனிலை அப்படின்னா என்னென்னா, வினை முற்று பயனிலையாக வரும். இப்போ நான் வந்தேன், இப்போ நான்கிறது நமக்கு தெரியும் யார், எழுவாய். வந்தேன்ங்கிறது தான் என்னது, வினைமுற்று. வந்தேன்கிறது ஒரு வினைமுற்று, அது இங்கே என்ன வந்திருக்கு, பயனிலையாக இடம்பெற்றிருக்கு. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன்கிறது என்னது, எழுவாய். கல்லணைங்கிறது என்னது, செய்யப்படு பொருள். கட்டினான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று என்னது, பயனிலை. அடுத்ததா பெயர் பயனிலை. அதான் அந்த கடைசியில் என்ன வரும், பெயர் வரும். பெயர் சொல் என்னவா வரும், பயனிலையாக வரும். சொன்னவள் கலா, இது நாற்காலி, அவன் மாணவன், கரிகாலன் ஒரு மன்னன். அப்போ இதை தான் என்னது, பெயர் பயனிலை. அதோட விளைவு, இப்போ சொன்னது யார் அப்படிங்கிறது யார், கலா, அவங்க தான் அதில் யார், பயனிலை. ஒரு இதுன்னு ஒரு இதை காட்டுறோம், அந்த பொருள் என்னவா மாறுது, அங்கே அது பயனிலையாக மாறுது. நாற்காலி, அவன் மாணவன், ஒருத்தனை பற்றி சொல்லி அவனை அங்கே காட்டுறோம். அப்போது அவன் அப்படிங்கிறது இங்கே எழுவாய், மாணவன் அப்படிங்கிறது இங்கே என்ன, பயனிலை, பெயர் பயனிலை. கரிகாலன் ஒரு மன்னன், கரிகாலன் அப்படிங்கிறது எழுவாய், அவன் ஒரு மன்னன் அப்படிங்கிறது பயனிலை. இது வினா பயனிலைனா கடைசி என்ன வரும், வினாவை கொண்டு முடியும். வினாச்சொல் வந்து பயனிலையாக வரும். விளையாடுபவன் யார், கரிகாலன் யார். அடுத்ததாக செய்யப்படு பொருள். எழுவாய் வந்து ஒரு வினையை செய்கிறதுக்கு அது அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் எனது எழுவாய். இது இன்னொரு பெயர் சொல்லாக இருக்கும். ஏற்கனவே எழுவாய்ங்கிறது பெயர் சொல்லாக இருக்கும், அது நம்ம பார்த்தோம். அப்போது இன்னொரு பெயர் சொல் தான் என்னது, செய்யப்படு பொருள். அப்போ எழுவாய் வந்து முதல்ல ஒரு பெயர் சொல் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு பெயர் சொல் அந்த தொடரில் இருக்குது அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும், செய்யப்படு பொருளாக இருக்கும். செய்யப்படு பொருளுக்கான அந்த இலக்கணம் யாதை, எவை, எவற்றை, இந்த மாதிரி கேள்விக்கு விடையாக வரணும். அதே மாதிரி எந்த தொடர்லையும் செய்யப்படு பொருள் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. என்ன 2 இருக்கணும், எழுவாய் இருக்கணும், பயனிலை கண்டிப்பாக இருக்கணும். எழுவாய் கூட நம்ம பார்த்தோம், தோன்றா பயனிலையாக இருக்கலாம். மாதிரி எடுத்துக்காட்டு இப்போ படித்தாய் அப்படிங்கிறது ஒரு சொல், ஆனால் ஒரு தொடர் அப்படிங்கும்போது எழுவாய் மறைஞ்சிருந்து கூட என்ன செஞ்சிடலாம், பொருள் தரலாம். நீ படித்தாய் அப்படிங்கிறது ஒரு தொடரை முழுமையாக இது பண்ணுது. ஆனால் கண்டிப்பாக செய்யப்படு பொருள் இருக்கணுங்கிற, நீ பாடத்தை படித்தாய். இப்போ இந்த பாடத்தைங்கிறது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். அதான் இந்த விளக்கமாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம செய்யப்படு பொருளை பயன்படுத்துகிறோம். செய்யப்படு பொருள் இருந்தால் அது தொடர் முழுமையடையும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அது கண்டிப்பாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ மீனா சூடினாள் அப்படிங்கிறது பொருள் தான். மீனா சூடினாள் அப்படின்னா ஏதோ ஒரு பூவை சூடியிருக்கா, ஆனால் அது கனகாம்பரத்தை சூடினா அப்படிங்கும்போது அது இன்னும் செய்கிறது தொடர் விளக்கமாக இருக்குது. இப்போ நான் படித்தேன் அப்படிங்கிறது ஒரு பொருளை தருது, ஒரு தொடரை தருது. ஆனால் கவிதையை படித்தேன், என்னத்தை படித்தேங்கிறது தெரியாது. கவிதை அப்படின்னு விளக்கமாக சொல்கிறது தான் இந்த செய்யப்படு பொருளோட வேலை. இப்போ என் புத்தகத்தை எடுத்தது யார், இதில் புத்தகம் அப்படிங்கிறது என்னது, புத்தகம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். இப்போ என் அப்படிங்கிறது இங்கே என்னவாக வருது, எழுவாயாக வருது. அப்போ இன்னொரு
பெயர்ச்சொல் தான் யார்? புத்தகம் அப்படிங்கிறது. இப்போ நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். இப்போ யாதை எதை எவற்றை கேள்வி பார்க்கலாம். அப்போ எதை தந்தவர் அதியமான்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். ஸோ இது வந்து கேள்வியாக கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் கூற்று காரணம் டைப்பில் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து மாற்றி கேட்கலாம். இன்மாரி காலங்களில் அப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. தொடர் அமைப்பின் சிறப்பு. ஒரு தொடருக்கான இலக்கணம் சிறப்பு என்ன அப்படின்னா, சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் மூணும் இந்த வரிசையில் தான் வரணுங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லை. அப்போது முதல்ல எழுவாய் தான் இருக்கணும், அடுத்து பயனிலை இருக்கணும், கடைசி செயல்படு பொருள் இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பாடத்தை படித்தேன் பொதுவானது. இப்போ நம்ம ஒரு தொடர் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னு எழுதுவோம். அது நம்ம பொதுவாக எழுதுகிறோம். எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுறது. ஆனால் பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னா அந்த தொடர் தவறாக இருக்கா? தவறாக இல்லை. அந்த பொருள் அதுவும் என்னது சரியான பொருளை தான் தருது. செயல்படு பொருள் முதல்ல வருது, எழுவாய் ரெண்டாவது வருது, பயனிலை அடுத்ததாக வருது. ஆனால் தொடரில் எதுவும் மிஸ்டேக் இல்லையே, தவறுகள் எதுவுமே இல்லையே. இப்போது படித்தேன் நான் பாடத்தை, படித்தேன் நான் பாடத்தை, ஏடெடுத்தேன். பாரதிதாசனோட பாட்டில் கூட ஒன்று வரும், ஏடெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை சொல்லுவார், நான் வரைய எழுத அப்படின்னு. முதல்ல ஏடெடுத்தேங்கிறத முதல்ல சொல்லிடுவார். அப்படி சில விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக நான் படித்தேன் பாடத்தை சொல்லலாம், பாடத்தை படித்தேன் நான், இப்படியும் வரலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெயரடை, வினையடை. பெயரடைனா என்ன? பெயருக்கு பெயர் சொல்லுக்கு அடையாக வர்றது. வினையடைனா வினை சொல்லுக்கு அடைய வருது, வினை பயனிலைக்கு அடையாக வருவது. இப்போ நல்ல நூல் ஒன்று படித்தேன். இப்போ நூல் ஒன்று படித்தேன், அந்த நூலுங்கிறது என்னது? பெயர் சொல். அப்போ அந்த பெயர் சொல்ல என்னது? அந்த பெயர் சொல்லுக்கு அடையாக ஒரு சிறப்பு பண்பாக இப்போ குறள் அப்படின்னு வருது, திருக்குறள்னு வர மாதிரி அதுக்கு அடையாக வருது. நூல் எப்படிப்பட்ட நூல்? நல்ல நூல் அப்படின்னு வர்றது தான் பெயரடை. வினையடை, வினை பயனிலைக்கு. இப்போ மகிழ்நன் வந்தான், இங்கே மகிழ்நன் அப்படிங்கிறது என்னது? எழுவாய். வந்தான் அப்படிங்கிறது என்ன? பயனிலை. இந்த வந்தான் அப்படிங்கிற அந்த வினை பயனிலைக்கு அடையாக வர்றது தான் என்னது? எப்படி வந்தான்? அது அந்த அதோட என்ன சொல்கிறது, அதோட சிறப்பை சொல்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் அடை. அதோடைய சிறப்பு கருதி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்ததாக இந்த தொடரோட வகைகள் பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் அடிப்படையில் ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. பொருள் அடிப்படை அப்படின்னு கேட்டாலே 4 வகையாக பிரிப்பாங்க. என்னெல்லாம் அது அப்படின்னா, முதல்ல செய்தி தொடர், ரெண்டாவது வினா தொடர், மூணாவது உணர்ச்சி தொடர், நாலாவது விளைவு தொடர். இதைத்தான் பொருள் அடிப்படையில் 4 வகை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்னாலே என்ன? ஒரு 2 சொற்களோ 3 சொற்களோ தொடர்ந்து நின்று அது பொருள் தரணும். அப்போ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொருள் அடிப்படையில்னால் இந்த 4 தான். நிறைய வகைகள் இருக்குது. நம்ம வரிசையாக ஒன்றா பார்க்கலாம். பொருள் அடிப்படைன்னு பார்த்தோம்னா முதல் நாளும் பொருள் அடிப்படை. செய்தி தொடர் அப்படின்னா என்னென்னா, ஒரு கருத்தை செய்தியாக சொல்கிறது. என்ன விஷயமா இருந்தாலும் அதை உணர்ச்சி எதுவுமே இல்லாமல் ஒரு செய்தி வாசிக்கிறவங்க எப்படி வாசிப்பாங்களோ அதே மாதிரி நேற்று மழை பெய்தது, அவ்வளோதான். அந்த நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், இல்லை நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னு கஷ்டத்தோடு நனைஞ்சிட்டு போனேன் அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு சொல்லாமல் நேற்று மழை பெய்தது, அவ்வளோதான். அதில் எந்த ஒரு உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காமல் சொல்கிறது பேர் தான் செய்தி தொடர். இப்போ பரதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார், அவ்வளோதான். அது ஒரு செய்தி, அது ஒரு தகவல், அவ்வளோதான். திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார், முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடந்தது, என் அண்ணன் நாளை வருவான், கரிகாலன் கல்லணை கட்டினான், அவ்வளோதான். அது ஒரு செய்தி. வினா தொடர் அப்படின்னா, வினானாலே வினா பொருளை தான் தரும். என்ன, எங்கே, ஏன், எங்கே, எப்படி, இந்த மாதிரி வினாச்சொற்கள் அந்த சென்டென்ஸில் இருக்கும். கேள்விக்குறி இடம்பெறும். ஒருவர் ஒருத்தர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். வினாச்சொல் பெரும்பாலும் யாரோ யார்கிட்டையோ எதையோ ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்கும். எழில் என்ன சாப்பிட்டாய், என்ன சாப்பிட்டா, அதுக்கு விடை இனிமே தான் தெரியணும். அது ஒரு கேள்வியாக இருக்கும். அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரலை? அப்போ எதிர்த்து உள்ளவங்க அதுக்கு பதில் சொன்னால் தான் பதில் வரும். ஆனால் நம்ம கேட்குறது யாரை பார்த்து கேட்குறோம்? எதிரில் உள்ளவங்கள கேள்வியாக கேட்குறோம். எங்கே செல்கிறாய், பாடம் படித்தாயா, உன் இருப்பிடம் எங்குள்ளது, உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், இதெல்லாம் வினா தொடர். அடுத்து உணர்ச்சி தொடர். நான் பேசக்கூடிய செய்தியை செய்தி தொடரிலே கொஞ்சம் உணர்ச்சிகளை தூவி பேசினா அதுதான் என்ன சொல்கிறோம்? உணர்ச்சி தொடர். நான் பேசக்கூடிய தகவலை உணர்ச்சி கலந்து பேசுகிறோம். ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கலாம், வியப்பை தரக்கூடியதாக இருக்கலாம். அதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கலந்து சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம்.
ஆச்சரியக்குரிய பயன்படுத்துவோம். அதை மாதிரி இதை தான் என்ன சொல்கிறோம், உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அடடா என் தங்கை வந்து பரிசு பெற்றாள். இப்போ அந்த கால தமிழில் சொல்லியிருப்பாங்க, அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். அப்போ ஒரு சந்தோஷத்தோடு அவங்க ஜெயிச்சதை சொல்கிறது என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியோடு சொல்கிறது, அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னு சொல்கிறது. என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னா செய்தி வாக்கியம். அடடா என் தங்கச்சி பரிசு பெற்று ஜெயிச்சிட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உவகை. புலி இங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து செய்தி தொடர். புலி வருது அப்படின்னு ஒரு பயத்தோடு அதை சொல்கிறது தான் எனது உணர்ச்சி தொடர். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சொல்கிறது என்னது அவலம். அடுத்து வியப்பை குறிக்கக்கூடிய சொல். என்னே மலையின் உயரம் அப்படின்னு, என்னேங்கிற வார்த்தை வியப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்னே மலையின் உயரம் தான் என்னே, என்னே மலையின் உயரம், என்னே மலையின் உயரம் தான் என்னே, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் உணர்ச்சி. அடுத்ததாக விளைவு தொடர். விளைவு தொடர் பெரும்பாலும் என்னது, ஒருத்தரை வாழ்த்துறது, ஒருத்தரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது, ஒருத்தருக்கு வந்து கட்டளையிடுறது, ஏவுதல் செய்கிறது, ஒருத்தரை திட்டுறது, வைதல், இந்த மாதிரி இடங்களில் வர்றது தான் என்னது விளைவு தொடர். இளமையில் கல் அப்படின்னா என்ன, ஒருத்தருக்கு கட்டளை கொடுக்குறோம், இளமையாக இருக்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறது. அடுத்து வேண்டுதல் அப்படின்னா திருக்குறள் நூரை தருக தா அப்படின்னு ஒரு தான் கேட்குறோம். ஆனால் அதை எப்படி கேட்குறோம், வேண்டி கேட்குறோம். தரும்போது என்ன சொல்லுவோம், தருக தாங்க அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி. உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துதல் அப்படிங்கிறதும் விளைவு தொடர். கல்லாமே ஒழிக, ஒழிதல் அப்படின்னு திட்டுறதும் என்னது விளைவு தொடர். அடுத்ததாக இந்த விளைவு தொடர் மாதிரியே இன்னொன்று இருக்குது, அதை தான் என்ன சொல்கிறோம், கட்டளை தொடர். முழுக்க என்ன செய்யுது, கட்டளையாக கூறுது. பார்த்துப்போ, கவனமாக படி, இளமையில் கல், பூக்களை பறிக்காதீர். கிட்டத்தட்ட இதோட ஒரு பிரிவு தான் என்னது விளைவு தொடர். ஒரு இது தான் என்னது விளைவு தொடரில் ஏவல் அப்படிங்கிற கட்டளை தான் கட்டளை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தொடர் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த முதல் 4, 5வது இது வந்து 4வது தொடரோட இன்னொரு உட்பிரிவு மாதிரி தான். இப்போ இதில் அடுத்த 3 தொடரையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர் அமைப்புகள். இப்போ மற்ற 3 முதல் 4 வந்து நம்ம பார்க்கும்போது அது என்னதான் இருந்துச்சு, பொருள் அடிப்படை. அந்த தொடரோட பொருளை வச்சு நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அந்த தொடரோட அமைப்பு, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா 3 சொற்கள் இருக்குன்னா அது எப்படி இருக்குது, எத்தனை எழுவாய் இருக்குது, எத்தனை பயனிலை இருக்குது, எத்தனை துணை தொடர்களாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 3 வகை. முதல்ல என்னென்னா தனி நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எழுவாய் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயும் இருக்கும், ஒரு பயனிலை இருக்கும், அவ்வளோதான். எழுவாய் வந்து ஒரு எழுவாயாக இருக்கலாம், பல எழுவாயாக இருக்கலாம். பயனிலை ஒன்றா இருந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோம், தனி நிலை தொடர். இப்போ அழகன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய். அழகன் என்ன செய்கிறான், பாடம் எழுதுகிறான், ஒரே ஒரு பயனிலை எழுதிட்டு இருக்கான். இதுதான் என்னது அதோடைய பயனிலை. அடுத்து மா, பலா, வாழை, அப்போ 3 எழுவாய் இருக்குது. ஆகியன முக்கணிகள் அப்படிங்கிற ஒரே ஒரு பயனிலை இருக்குது. அதனால் இதை வந்து தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா தனிநிலை தொடர் அப்படின்னா தனியாக நிலைத்து நிற்கக்கூடிய தொடர், ஒரே ஒரு தொடராக தான் இருக்கும் அது, அவ்வளோதான். அடுத்து தொடர்நிலை தொடர் அப்படின்னா இந்த மாதிரி 2 தொடர்களாக இணைச்சிருக்கும், அவ்வளோதான். ஏதாவது இணைப்பு சொற்கள் இருக்கும், என்னது அதனால், ஆகையால், ஏனெனில், இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் வந்துச்சுனாலே அதை என்ன சொல்கிறோம், தொடர்நிலை தொடர். அந்த இணைப்பு வந்து தொடர்ந்து இருக்கும். ட்ரெயினில் தொடர் வண்டின்னு சொல்கிறோம், ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த இன்னொரு கம்பார்ட்மெண்ட் தொடர்ந்து இருக்கிறதுனால தொடர் வண்டின்னு சொல்கிறோம். அதேமாதிரி இந்த தொடருங்கிறது என்ன, இங்கே ஒரு முதல்ல ஒரு தொடர் வருது, திரும்பியும் தொடர் வந்தால் அதை தான் தொடர்நிலை தொடர், தொடர்ந்து இருக்கக்கூடிய தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எழுவாய் ஒன்று தான் இருக்கும், பயனிலை நிறையா இருக்கும். இப்போ கார்மேகம்னு ஒரு ஆள் தான், அவர் தான் எழுவாய், அவர் கடுமையாக உழைக்கிறாரு, இது ஒரு பயனிலை. அதனால் வாழ்வில் உயர்ந்தார் அப்படிங்கிறது 2வது பயனிலை. அதை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு சொல் இருக்குது. அதே மாதிரி நேற்று மழை பெய்தது, அப்போது இது ஒரே ஒரு விஷயந்தான், மழை பெய்தது அப்படிங்கிறது ஒரு மழை நேற்று பெஞ்சுது, அதனால் என்ன செஞ்சுது, ஏரி குளங்கள் நிரம்பின அப்படிங்கிறது 2வது சென்டென்ஸு. இந்த அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் இருக்குது. அப்போ 2 பயனிலை இருக்குது. மழை நேற்று பெய்தது ஒன்று, ஏரி குளங்கள் அதனால் நிரம்பிச்சு அப்படிங்கிறது ஒன்று. 3வது கலவை தொடர். கலவை தொடர் அப்படின்னா இந்த மாதிரி இணைப்பு சொல் இல்லாமல் இந்த பயனிலையிலே என்ன இருக்கும், அந்த மாற்றங்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு தனி சொற்றொடர் அல்லது 1 அல்லதுக்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வரும். இப்போ என்ன அப்படின்னா நேற்று புயல் வீசியது
அதனால் பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு இந்த இடத்துல வரும். அப்படி தானே? இப்போ இந்த தொடரை மாற்றி பார்க்குறோம். இது கலவை தொடராக இருந்தால் எப்படி இருக்கணும்னா, நேற்று அதனால் அந்த வார்த்தைகள் எதுவுமே வரக்கூடாது. நேற்று மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின. அதை தான் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அதே மாதிரி இங்கே இப்போ நேற்று புயல் வீசினால என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகன் இருக்கார், இரவும் பகலும் அயராது படித்ததால், இது பயனிலை. கூடுதல் மதிப்பெண்களை பெற்றான், இது 2வது பயனிலை. அப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா துணை தொடர்களோடு இருக்கும். இப்போ ஒன்று மட்டும்தான் என்னவாக இருக்கும், முழுமையான தொடராக இருக்கும். பாரு எடுத்துக்காட்டில் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான். இந்த கூடுதல் மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையான தனித்தொடர், அப்படி தானே? ஆனால் இந்த படித்தால் அப்படிங்கிறது தொங்கிக்கிட்டு இருக்கு, முடியலை. இரவும் பகலும் அயராது படித்ததால் அப்படின்னா அந்த தொடர் முழுமையடைஞ்சிருக்கா? முழுமையடையாத தொடரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், துணை தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தான் இப்போ கூடுதல் மதிப்பெண் பெற்றான்ங்கிற தனித்தொடரும் முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் அப்படிங்கிற ஒரு துணை தொடரோடு கலந்து வர்றது தான் கலவை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 2 டைப். ஒன்று நேர்க்கூற்று அயற்கூட்டு, அடுத்து உடன்பாட்டு எதிர்மறை தொடர், பொருள் மாறா எதிர்மறை, அதோட பிரிவு. சரி, இப்போ நேர்க்கூற்றுனா என்ன? ஒருத்தர் நேரில் பேசக்கூடிய ஒரு சொல்ல தான் என்ன சொல்கிறோம், நேர்க்கூற்று அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் முன்னாடி இருக்கிறவர்கிட்ட அப்படியே என்ன வார்த்தையை அப்படியே பேசுகிறாரோ அதை அப்படியே சொல்கிறது. என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை அப்படியே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது தான் நேர்க்கூற்று. இதே எதிர்க்கூற்றுனா யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை இன்னொரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவான். அவன் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு அவனை பார்த்து இவன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, நேர்க்கூற்று அயற்கூற்று. இப்போ நேர்க்கூற்றுனா ஒருத்தரை பேசுகிறத அப்படியே சொல்கிறது. அதில் இந்த மாதிரியான மேற்கோள்கள் இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். ஏன்னா 2 பேருக்கு பேசுகிற 2 பேர் நானும் எனக்கு முன்னாடி இருக்கவனும் பேசுகிறது தான் என்னது நேர்க்கூற்று தொடர். அப்போ அதில் என்ன வரும், தன்னிலை முன்னிலை பெயர்கள் தான் இடம்பெறும். இங்கு, இப்போது, இவை அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுட்டுச்சொற்கள் வரும். ஏன்னா நானும் ஒருத்தனும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் எதை காட்டி சொல்வேன், இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தானே இதை பாரு இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்வேன். நான் இங்கேருந்து யாரோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அப்படி சொல்ல முடியுமா, அங்கே கிடந்தது அப்படின்னு அவன் சொல்லுவான், இங்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு, ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார். அப்போது இந்த மேற்கோள்கள் இருக்கும், சொல்கிறவர் என்ன சொல்கிறாருங்கிற அதே வார்த்தை அப்படியே இருக்கும். மாணவர்களே அப்படின்னு அவர் கூப்பிடுவார். முதல்ல மாணவர்களை கூப்பிடுறார், மாணவர்களே ஸ்டூடெண்ட்ஸ் நாளை வரும்போது படித்து வந்துடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்து தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றாள். இப்போ இது நம்ம அயற்கூற்றாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நாளை மறுநாள் செல்வதாக கூறினாள் அப்படின்னு சொல்லுவோம். மறுநாள் செல்வதாக கூறினாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற காலப்பெயர்களும் வரும். அங்கே அது மாறி வரும். இப்போ அயற்கூற்று தொடர்னு எடுத்துட்டோம்னா ஒருவர் பலருடைய உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது. அதாவது எங்கேயோ ஒரு நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது. நமக்கு அது நம்ம கூட ஏத்தாப்பில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறது இல்லை. எங்கேயோ நடந்த விஷயத்த அயலார்னால் என்ன அர்த்தம், பக்கத்தில் இல்லாமல் தொலைவில் இருக்கவங்கள தான் அயலார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அயற்கூற்றுனா அந்த தூரத்தில் இருக்கவங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அயற்கூற்று அப்படின்னு சொல்கிறோம். மேற்கோள் வரவே வராது, ஏன்னா நம்ம தொடராகவே அதை சொல்லிடுறோம். தன்மை முன்னிலை பெயர்கள் தான் படர்க்கையாக மாறும். ஏன்னா நம்ம அந்த 3வது எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறப்ப தான் பேசுகிறோம். சுட்டு பெயர்கள் அவை அங்கே என மாறும். ஏன்னா நம்ம அங்கே உள்ள விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் அப்படின்னு மாறும். அதே மாதிரி என்று, ஆக அப்படிங்கிற இணைப்பு சொற்களும் இடம்பெறும். பொன்னியிடம், தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்குது பொன்னி, அதே வார்த்தை தான். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரை செல்வேன் அப்படின்னா இது 2 எடுத்துட்டாங்க. தென்மொழி பொன்னியிடம் தான், இப்போ நான்கிறது என்னவா மாறும், தான். நாளைங்கிறது மறுநாள், மதுரைக்கு செல்வதாக கூறினாள். அவ்வளோதான் நேர்க்கூற்று அயற்கூற்று. அடுத்து உடன்பாட்டு தொடர் எதிர்மறை தொடர். உடன்பாட்டு தொடருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல் நடக்கிறத ஒரு அப்படியே சொல்கிறது. அதாவது எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக சொல்கிறத தான் என்ன சொல்கிறோம், உடன்பட்டு சொல்கிறது. நேர்மறையாக சொல்கிறது தான் என்னது உடன்பாட்டு தொடர். ஒரு விஷயம், ஒரு செயல் அப்படியே சொல்கிறது. கலைச்செல்வி கற்றை எழுதினாள், கண்ணன் பாடம் படித்தான், குபரன் மலையில் நனைந்தான். ஒரு செயல் நடந்ததை இப்படி நெகட்டிவாக இல்லாமல் நேர்மறையாக சொல்கிறது.
பாசிட்டிவாக சொல்கிறது தான் என்னது உடன்பாடு தொடர். எதிர்மறை தொடர்னால் அந்த செயல் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது. இப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதிட்டா அப்படின்னா அந்த செயல் நடந்ததுன்னு அர்த்தம். எழுதிலல் அப்படின்னா எழுதலை, நடக்கலைன்னு அர்த்தம். கண்ணன் பாடம் படித்தானா, இங்கே படிச்சிருக்கான், அப்போ செயல் நடந்திருக்கு. இங்கே படிக்கலை, படித்திலன். குமரன் மலையில் நனைஞ்சான், அந்த செயல் நடந்திருக்கு. இவன் நனையவே இல்லை, மழை பெஞ்சிருக்கு, இவன் நனையலை, அப்போ அந்த செயல் நடக்கலை. இதுதான் எதிர்மறை. ஆனால் மூணாவது ஒன்று இருக்குது, பொருள் மாறா எதிர்மறை. இந்த பொருள் மாறா எதிர்மறைங்கிறது என்ன, எதிர்மறையாக இருக்கணும் ஆனால் பொருள் மாறக்கூடாது. அப்போ எதிர்மறையாக இருந்து பொருள் மாறக்கூடாதுன்னா என்ன, இப்போ எதிர்மறையாக இருக்கணும் ஆனால் பொருள் மாறக்கூடாதுன்னா என்ன செய்யணும், மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு எதிர்மறை சேர்ந்தால் தான் அப்போ என்ன செய்யும், உடன்பாடாக இருக்கும். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், கற்றை எழுதிட்டா அப்படின்னு சொல்கிறேன், சரியா. இப்போ இதுக்கு எதிர்மறை என்னது, எதிர்மறை என்னது, எழுதவில்லை, எழுதவில்லை. இப்போ எழுதாமல் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், எழுதாமல் அப்படிங்கிறது முதல்ல ஒரு எதிர்மறை, எழுதாமல் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு எதிர்மறை. அப்போ எழுதாமல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எழுதியிருக்கான்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு மைனஸ்னால் தான் நெகட்டிவ். திரும்ப ரெண்டையும் எதிர்மறையாக சொல்லும்போது அது என்னவாக மாறும், நேர்மறையாக மாறும். விளையாடினான்னு சொல்லுதேன், அவன் விளையாடாமல் இருப்பானா அப்படின்னா விளையாடாமல் இருப்பான், விளையாடாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ விளையாடாமல் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ், இருக்க மாட்டான் அப்படிங்கிறது நெகட்டிவ். அது ரெண்டும் சேரும்போது விளையாடாமல் இருக்க மாட்டான்னு என்ன அர்த்தம், அவன் கண்டிப்பாக விளையாடுவான்னு அர்த்தம். அதைத்தான் என்ன சொல்கிறோம், பொருள் மாறா எதிர்மறை அப்படி சொல்கிறோம். இதுதான் முக்கியமான தொடர்கள். அதே மாதிரி இன்னொன்று தொகைநிலை தொகைநடை தொடர் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில எடுத்துக்காட்டுலாம் இருக்குது, அதையும் பார்க்குறோம் புக்கில் இருக்கிறத. முதல்ல என்ன, நேர்கூற்ற அயற்கூற்றாக மாற்றணும். வேல்விழி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கூறினாள். முதல்ல என்ன, இதை எடுத்துருவோம், இது மாதிரி இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ வேல்விழியை நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு வேல்விழியை பார்த்து ஆசிரியர் அறிவுரை கூறினார். அவ்வளோதான். அடுத்து மேற்கோள் அப்படி மாற்றினா என்ன கண்டிஷன், முதல்ல மேற்கோள் காற்புள்ளியை எடுத்துடணும். என்று என அப்படிங்கிற செய்தி என்ன செஞ்சிடணும், இந்த என்றுங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செஞ்சிடணும், எடுத்து விட்டுறணும். அடுத்ததாக முன்னிலை தன்மை படர்க்கையாக என்ன செய்யணும், மாற்றணும். இப்போ இதில் எதுவுமே வரலாது. இந்த இதில் இப்போ முன்னிலை என்னது, நீ அப்படின்னு வரும், அது அவளை அவனை அப்படின்னு வரும். இந்த தொடரில் அது வரல அப்படிங்கிறதுனால அதை விட்டுறலாம். அது போக தன்மை எப்படி மாற்றணும், படர்க்கையாக மாற்றணும். தன்மையை படர்க்கையாக மாற்றணும், முன்னிலையை தன்மை படர்க்கையாக மாற்றணும். அதே மாதிரி கட்டளையோடு ஆக ஆறு, அதாவது என்னது, படிக்குமாறு, மாறுன்னு வந்திருக்கு. இப்போ அங்கே அப்போ என்ன அர்த்தம், ஆறு. பெரு அப்படின்னு சொல்லியிருப்பார், அப்போ பெருமாறு. அந்த மாதிரி ஆறு ஆக அப்படிங்கிற சொல்லை சேர்க்க வேண்டும். இதே மாதிரி ஒரு நேர்கூற்ற அயற்கூற்ற அதே தான் மாற்றும்போது என்ன மாதிரி சொல்லலாம் மாறும். ஒருத்தர் இப்போ சொல்கிறாரு, இன்று மதுரைக்கு போகிறேன் அப்படின்னா அன்று மதுரைக்கு போவதாக சொன்னார் அப்படின்னு மாறும். அப்போ இன்று அன்றுன்னு மாறும், நேற்றுங்கிறது முன்னாள் மாறும், இது அதுன்னு மாறும். இந்த ஈ வச்சு வரக்கூடியதெல்லாம் வச்சு வர்ற மாதிரி வரும். அதனால் நாளை அப்படின்னா மறுநாள், இப்பொழுது அப்பொழுது, இவை அவை, தான் தாம், நாம் நாங்கள் அப்படின்னா தாம் தாங்கள், நீ அப்படின்னா அவன் அவள், நீங்கள் அப்படின்னா அவர்கள். அதே மாதிரி அயற்கூற்று தொடர நேர்கூற்றாக தருது. கவிஞர் சங்கத்தமிழ் நூலை படிக்குமாறு தம்பிக்கு கூறினார், இது அயற்கூற்று. அதை நம்ம நேரில் அவர் சொல்லியிருந்தா, அந்த கவிஞர் தம்பியை பார்த்து நேரிலே சொல்கிறாரு, அந்த விஷயத்தை நம்ம நேரில் பார்க்குறோம். அப்போ எப்படி இருந்திருக்கும், தம்பி தமிழ் நூலை முறைப்படி படி அப்படின்னு கவிஞர் கூறினார். அப்போ இந்த இடத்துல அந்த சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கும். அடுத்ததா கீழ்காணும் தொடர்களை சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்கு உள்ளவாறு மாற்றுக. இதுதான் நம்ம செய்யக்கூடியது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பாரதிதாசன் தமிழ் என் உயிர் என்பேன் என்றார். நம்ம முதல்ல என்ன செஞ்சிடணும், இதை எடுத்துருவோம். அடுத்து என்ன செய்வோம், பாரதிதாசன் தமிழை என் அப்படிங்கிறது என்ன மாறும், தமிழ் தன் உயிர் என்றார், உயிர் என்று கூறினார் அப்படி கூட எழுதலாம். ஸோ இதுதான் அயற்குற்றா மாற்றுறது. நேர்குற்றா மாற்றுது, தான் நாளை வருவதாய் பூவிழி கூறினாள். நான் நாளை வருவேன் என்றால் பூவிழி. அடுத்து நீ வைகரையில் துயிலெழ வேண்டும் என்று ஆசிரியர் சிந்தனை செல்வனிடம் கூறினார். அயற்குற்றா மாற்றணும். நீ வைகையை துயிலெழு
அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பார். எழ வேண்டும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீ வைகரையில் துயில் எழு அப்படின்னு ஆசிரியர் நீங்கிறது என்னவா மாறும்? சிந்தனை செல்வன். ஆசிரியர் சிந்தனை செல்வனிடம் வைகரையில் துயில் எழுமாறு கூறினார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தந்தை தன் மகளை நோக்கி நீ நாள்தோறும் ஒழுங்காக பாடத்தை படித்து கொண்டு வா என்று கூறினார். அயற்குற்றா மாற்றணும்னா தந்தை தன் மகனிடம் நாள்தோறும் ஒழுங்காக பாடத்தை படித்து கொண்டு வருமாறு கூறினார் என்றுங்கிறத எடுத்துடணும். பழத்தை தனக்கு கொடுக்குமாறு கபிலனை வேலன் கேட்டான். அப்போது இப்போ கபிலன் வேலனை பார்த்து எப்படி கேட்குறான்? பழத்தை கொடு, பழத்தை என்னிடம் கொடு என்று கேட்டான் அப்படின்னு கூட எழுதலாம். வேலா அல்லனா கபிலா பழத்தை எனக்கு கொடு என்று வேலன் கூறினான். அவ்வளோதான். பாண்டிய மன்னா என் கணவன் கல்வன் அல்லன். இது வந்து உரையாடல். இதை எப்படி மாற்றணும்? நம்ம அயற்கூற்றா மாற்றணும். அப்போது கண்ணகி பாண்டிய மன்னனிடம் என் அப்படிங்கிறது என்னவா மாறும்? தன் அப்படின்னு மாறும். கல்வன் அல்லன் கல்வன் அல்லன் அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? மேற்கொள்ளலாம் போயிடும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. அழகன் பாடம் எழுதுகிறான். அப்போ அழகன்கிறது ஒரு எழுவாய், ஒரு பயனிலை. பாடம் எழுதுறது மட்டும்தான் என்ன செய்கிறது? எழுத மட்டும்தான் செய்யலாம், படிக்கல, அவன் எழுதுகிறான். அப்போ ஒரு பயனிலை. அப்போது ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சுதுன்னா, ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? தனிநிலை தொடர். இது வந்து எப்போவுமே எத்தனை எழுவாய் எத்தனை பயனிலைன்னு வந்துட்டுனா அந்த 3 பிரிவுகளில் ஒன்று தான் வரும். ஒன்று தனிநிலை, இல்லை தொடர், இல்லை கலவை தொடர். அடுத்து திருக்குறளை அனைவரும் அறிவர். வினா தொடர். அப்போது திருக்குறளை அனைவரும் அறிவரோ அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இமயமலை மிகவும் உயரமானது. உணர்ச்சி தொடர். என்னே இமயமலையின் உயரம் அப்படி சொல்லலாம். கிளி கல்லால் அடிபட்டது. உணர்ச்சி. அப்போ கல்லால் அடிபட்டது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? துன்பத்தை குறிக்கிறது. அப்போ அந்தோ கிளி கல்லால் அடிபட்டதே, ஐயோ கிளி கல்லால் அடிபட்டதே அப்படி சொல்லலாம். அடுத்து வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும். அயற்குற்றா மாற்றணும். அப்போ வாரியார் குழந்தையிடம் நாள்தோறும் திருவாசகம் படிக்குமாறு கூறினார். அவ்வளோதான். நேற்று புயல் வீசியது, மரங்கள் சாய்ந்தன. இதை கலவை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி மாற்றலாம்? நேற்று புயல் கலவை தொடர்னால் என்ன வரணும்? அந்த வார்த்தை முழுமை அடையக்கூடியது. வீசியதால் மரங்கள் சாய்ந்தன. அப்போ வீசியதால்னால் அந்த இது என்ன செய்யாது? முழுமையடைய தொடர்ந்து என்ன செய்யும்? இருக்கும். மரங்கள் சாய்ந்தன. கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். அப்போ இதில் எது சரியான வார்த்தை? கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் தான் சரியான வார்த்தை. அடுத்து பிறமொழி சொல் இதிலே வந்துருச்சு, இருந்தாலும் பார்க்கலாம். அவர்களுக்கிடையே விவாதம் நடந்தது, உரையாடல் நடந்தது. கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. கான்வர்சேஷனாலே தூக்கிடலாம். விவாதம் நடந்ததுங்கிறதும் சரியானது கிடையாது. உரையாடல் அப்படிங்கன்னா உரைநடையெல்லாம் தமிழில் இருக்குது. உரையாடல் அப்படிங்கிறது நல்ல தமிழ் வார்த்தை. அடுத்து வலது பக்கம் சுவற்றில் எழுதாதே, வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. சுவற்றில் அப்படிங்கிற வார்த்தையே தவறு, சுவரில்ங்கிறதும் தவறு. இதுதான் சரியானது. வலப்பக்கம் அப்படிங்கிறதும் சரியான ஒரு வார்த்தை. அடுத்து எவ்வையான தொடர்கள் இதில் கேட்குறாங்க. பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். உணர்ச்சியும் வரல, கேள்வியும் வரல. செய்தி வாக்கியம். குழந்தை அடித்தது யார்? கேள்வி வந்திருக்கு. வினா வாக்கியம். உணர்ச்சியும் வரல, கட்டளையும் வரல. நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது அப்படின்னாலே அது என்னது? செய்யப்பாட்டு வினை. செய்வினை செய்யப்பாட்டு வினை வந்து அடுத்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த இதில் வந்திருக்கிறதுனால சேர்த்து பார்த்துடலாம். அந்த இதை மட்டும் பார்த்துடலாம். வயலில் ஆடுகள் மேய்ந்தன அப்படின்னா உடன்பாடு. மேய்ந்தில மேலே அப்போ எதிர்மறை. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். உண்மை பேசாமல் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை. இருக்க மாட்டார், இருப்பார் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ். அப்போ எதிர்மறை. 2 எதிர்மறை வந்துச்சுன்னா அது என்னது? பொருள் மாறா எதிர்மறை. பொருள் மாறாமல் இருக்கான்னு பார்ப்போமா? காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார் அப்படின்னா உண்மை பேசாமல் இருக்க மாட்டார். உண்மை பேசாமல் இருக்க மாட்டார் அப்படின்னா உண்மை தான் பேசுவார்னு அர்த்தம். அப்போது அது வந்து என்ன செய்யுது? பொருள் மாறலை. காந்தி உண்மை பேசுவாருங்கிறத தான் காந்தி உண்மை பேசாமல் இரார் அப்படின்னாலும் காந்தி உண்மை பேசுவார்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அடுத்து என்ன தொடர் கேட்டிருக்காங்க? முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர். செய்தி தொடர். கடமையை செய். கட்டளை தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன? அந்த உவகை தொடர். விளைவு தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? வினா தொடர். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. செய்தி தொடர்.
இந்த செயலை செய்தார் வினாத்தொடர். கட்டளை தொடர். இளமேல்கள்ங்கிறது கட்டளை தொடர். அடுத்து என்னே தமிழின் இனிமை, வியப்பு தொடர், விளைவு தொடர்னு சொல்கிறோம்ல. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். செய்தி தொடர். காந்தியடிகள் தீண்டாமை எதிர்த்து போராடினார். செய்தி தொடர். உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா? வினா தொடர். தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன். எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடர். என்னை தாஜ்மஹாலின் நடவு. உணர்ச்சி தொடர். அதான் இதெல்லாமே உணர்ச்சி தொடர் தான். என்னை உணர்ச்சி தொடர். அடுத்து வீட்டை தூய்மையாக வைத்திரு. இதுவும் என்னது? இது கட்டளை தொடர். உழைத்து பிழை. இதை செய்தி தொடராக உழைத்து பிழைத்தல் வேண்டும். அவ்வளோதான். மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன. என்னே மாமல்லபுரத்தின் சிற்பங்களின் அழகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மணிமொழி நன்கு பாடினால் பொருள் மாறாமல் எதிர்மறை ஆக்கணும். பொருள் மாறாமல் எதிர்மறை ஆக்கணும் அப்படின்னா 2 எதிர்மறை வேணும். மணிமொழி நன்கு பாடாமல் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடாமல் இல்லைன்னா பாடிட்டு இருக்கான்னு அர்த்தம். நல்லா பாடுறான்னு அர்த்தம். கமலா பரிசு பெற்றாள். கமலா பரிசு பெற்றாளா? அவ்வளோதான். நினைவாற்றலை வளர்த்துக்கொள்க. நினைவாற்றலை வளர்த்துக்கொள். அதுதான் கட்டளை தொடர். முயன்றால் முடியாது உண்டோ? வினாத்தொடராக இருக்குது. அதை செய்தி தொடராக மாற்றணும் அப்படின்னா முயன்றால் அனைத்தும் முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய. கட்டளை சொல்கிறோம். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது செய்தி தொடர். அடுத்து மாற்றுத்திறனாளியரை மதித்தல் வேண்டும். கட்டளை தொடராக்குக. மாற்றுத்திறனாளிகளை மதி. அவ்வளோதான். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. உடன்பாட்டு தொடராக்குக. உழைப்பின்றி இங்கே ஒரு இது வருது. அப்போ பொருள் மாறா எதிர்மறையில் இருக்குது. அப்படி தானே? அப்போ உழைப்பே ஊதியம். அவ்வளோதான். உழைப்பே ஊதியம் தரும். அவ்வளோதான். நான் திருக்குறள் படித்தேன். வினா தொடராகுக. நான் திருக்குறள் படித்தேனா அப்படிங்கிறது கேட்கலாம். அந்த குழந்தைக்கு கீழே விழுந்து விட்டது அப்படின்னா செய்தி தொடர்னா குழந்தை கீழே விழுந்து விட்டது. குழந்தைக்குன்னு வருது. உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது அப்படின்னா உன் கையெழுத்தின் அழகு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் இதில் பார்த்தோம் அப்படின்னா செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன அப்படின்ட்டுருக்கு. இது எல்லாமே செய்யப்படும் பொருள் வாக்கியங்கள். செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது அடுத்து பார்க்கலாம். செயற்பாட்டு பொருள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது என்ன? எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். இப்போ தமிழ்ங்கிறது எழுவாய். அடுத்து செவ்விலக்கியங்கள் அப்படிங்கிறது இன்னொரு பெயர் சொல். அதனால் நம்ம அது செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். பெயரிடை நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் நல்ல நண்பன். பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொடிய விலங்குகளிடம் பழவாதே. அவ்வளோதான். அதே மாதிரி வினையடை கொடுத்துருக்காங்க. ஊர்தி மெதுவாக சென்றது. காலம் எப்போவுமே வேகமாக ஓடும். சங்க இலக்கிய வாழ்க்கையை அழகாக காட்டுது. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் மெதுவாக காட்டு. அவ்வளோதான். நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. வினாத்தொடர். மழை பெய்ததா? அவ்வளோதான். நான் கொடுத்துருக்கு பாருங்கள். நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா? காடு மிகவும் அழகானது. உணர்ச்சி தொடராக்குக. என்னே காட்டின் அழகு அப்படின்னு சொல்லலாம். அந்த பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னா செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வியப்பு சொற்களெல்லாம் விட்டுறலாம். பூனையின் காலில் அடிபட்டு விட்ட அப்படி அந்த தொங்கிட்டு இருக்க மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. முழுமையாக ஒரு வினைமுற்றாக சொல்லணும். அதுதான் செய்தி தொடர். அடிபட்டு விட்டது. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. விளைவி தொடர்னா அதிகாலையில் துயில் எழு. அவ்வளோதான். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா? அதை செய்தி தொடராக மாற்றணும் அப்படின்னா முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. வினா தொடர். உள்ளதா? நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். நம் முன்னோர் இயற்கையோடு இழந்த வினா தொடர் கேட்கான். நடத்தினர்களா? நடத்தினரா? இசையின்றி அமையாது பாடல். உடன்பாட்டு தொடர். இசையின்றி அமையாது பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அமையாதுங்கிறது ஒரு நெகட்டிவ், இன்றிங்கிறது ஒரு எதிர்மறை. இசையோடு அமையும் பாடல். அவ்வளோதான். இசையோடு அமையும் பாடல். நீ இதை செய் என கூறினேன் அல்லவா? கட்டளை தொடர். இதை செய் என்று கூறினேன் அல்லவா? நீ இதை செய் அப்படின்னு கூறினேன் அல்லவா? அவ்வளோதான். இதுதான் கட்டளை வாக்கியம். நீ
நீ இருக்கட்டும், நீ இதை செய், அவ்வளோதான். அதுதான் கடலை வாக்கியம். அடுத்து வேர் சொற்களை வெற்று என்ன சொல்லியிருக்காங்க, சொற்றொடரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல தாங்கிறது உடன்பாட்டு தொடர். உடன்பாட்டு தொடர்னா தந்தான், அவ்வளோதான். பிறவினை தொடர்னா தர வைத்தான் அப்படின்னு சொல்லலாம், தருவித்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேள் வினா தொடர்னா கேட்டாயா அப்படின்னு வினா தொடர் அமைக்கலாம். கொடு அப்படிங்கிறது செய்தி தொடர்னா கொடுத்தான். கட்டளை தொடர்னா கொடு. பார் செய்வினை தொடர் அப்படின்னா என்னது, பார்த்தான். செய்யப்பாட்டு வினை தொடர்னா பார்க்கப்பட்டது. பிறவினை தொடர்னா பார்க்க வைத்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதே மாதிரி இந்த தொடரில் இன்னும் 2 வகையாக நம்ம பிரிப்போம். ஒன்று என்னது அப்படின்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்னு 2 வகையாக பிரிக்கிறோம். இந்த தொகைநிலை தொடர்னால் ஒன்றுமே இல்லை. தொகை அப்படின்னா தமிழ் என்னென்னா தொக்கி வருதல், மறைந்து வருதல் அப்படின்னு பொருள். அப்போது 2 சொல்லுக்கு இடையில் ஏதோ ஒரு விஷயம், வேற்றுமை உறுப்பாக இருக்கலாம், வினையாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், இதில் ஏதோ ஒரு விரும்போடைய உருபு என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கும். தொகை அப்படின்னா தொக்கி வருதல், மறைந்து வருதல்னு பொருள். அப்போ வேற்றுமை உருபு, வினை வினை வினைத்தொகை, பண்பு இதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகை, அதுதான் தொகை. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட தொடர்கள் வர்றது தான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன, தொகைனாலே மறைஞ்சு வரும். வேற்றுமை தொகைனா வேற்றுமை மறைஞ்சு வரும். வேற்றுமை நமக்கு என்னெல்லாம், அப்போ அந்த 2 சொற்களுக்கு இடையில் அந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வரணும். வேற்றுமையில் நமக்கு மொத்த எத்தனை வேற்றுமை, 8 வேற்றுமை. முதல் வேற்றுமை என்ன, எழுவாய் வேற்றுமை. மீதி இருக்கக்கூடிய 7 வேற்றுமை என்ன, 2வது வேற்றுமை உருவோடு ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ திருவாசகம் படித்தான் அப்படின்னா திருவாசகத்தை படித்தான் அப்படிங்கிற பொருளில் தான் வரும். இப்போ வீடு கட்டினான், வீடு கட்டினான் ஒரு வார்த்தை வருது, வீடு கட்டினான் அப்படின்னு என்ன அர்த்தம், வீட்டை கட்டினான் அப்படிங்கிற பொருளில் தான் நம்ம வீடு கட்டினான்னு சொல்கிறோம். அப்போது அந்த இடத்துல மறைஞ்சு வரக்கூடிய வார்த்தை என்ன, ஐங்கிற ஒரு வார்த்தை. அடுத்து 3வது வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்கு. இப்போ தலை வணங்கு, தலையால் வணங்கு, தலை குனிஞ்சு வணங்கு அப்படின்னு சொல்கிறது தான். சிதம்பரம் சென்றான் அப்படின்னா சிதம்பரத்துக்கு சென்றான். மலையின் வீழ் அருவி அப்படின்னு தான் சொல்லுவோம், மலையின் வீழ் அருவி. அடுத்து கம்பரது பாடல். 6வது வேற்றுமைன்னு சொல்லுவோம், நம்ம உரிமைய வேற்றுமைன்னு சொல்லுவோம். கம்பரது பாடல், எனது புத்தகம் அப்படின்லாம் சொல்லுவோம். மலைக்கண் குகை, இது எல்லாமே என்ன சொல்லுவோம், வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேற்றுமை உருபு மட்டும் வராமல் அதன் பொருளை விளக்கக்கூடிய ஒரு சொல் பயன் அதுவும் மறைஞ்சு வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பால் குடம் அப்படின்னா பாலை, இப்போ ஐங்கிறது வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்கு, அது மட்டும் வராமல் பாலை உடைய, பாலை கொண்ட குடம். அப்போ அந்த கொண்டங்கிற வார்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பயனும் உடன்தொக்க தொகையும். அப்போ என்ன சொல்லுது, வேற்றுமை உருபு மட்டும் இல்லாமல் பயனும் உடன் வருது, தொக்கி நிற்கு, அதை தான் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேர்ப்பாகன் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன். ஐங்கிற சொல் வருதா, ஐங்கிற உருபு வருது, அந்த உருபோட பயன் தேரையை ஓட்டக்கூடியது, அந்த ஓட்டும் அப்படிங்கிற அந்த பயன் வருது. பயன் எப்படி வருது, உடன் தொக்கி நிற்கிறது, அந்த தொகையை தான் என்ன சொல்கிறோம், உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறோம். இப்போ இது வேற்றுமையில் தான் வரும். 3ஆம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகையை தான் என்ன சொல்கிறோம், பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. இது என்னது, வேற்றுமை உருபு, இது பயன். அடுத்து 4ஆம் வேற்றுமை உருபு மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. அப்போது 4ஆம் வேற்றுமை அதோடைய பயன். தமிழ் தொண்டு, தமிழுக்கு 4ஆம் வேற்றுமை, இந்த கூங்கிறது 4ஆம் வேற்றுமை, செய்யும் அப்படிங்கிறது என்னது, பயன். அடுத்து தொகையில் முக்கியமான தொகை என்ன அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகை நம்ம என்ன சொல்கிறோம், காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா காலங்காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய ஒரு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னா காலத்தை எப்படி காட்டும், மறைந்து காட்டக்கூடிய ஒரு பெயரெச்சம் தான் இந்த வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வீசு தென்றல், கொல் களிர், ஆடு கொடி, வளர் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஆடு வளர் அப்படிங்கிறது என்னது, வினைப்பகுதி. அந்த கொடி தமிழ்ங்கிறதெல்லாம் என்னது, பெயர் சொல்கள். அப்போது இதுக்கு உள்ள மறைஞ்சு எப்படின்னா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, இப்படி 3 காலத்தையுமே
எப்படி காட்டணும்னா மறைமுகமாக காட்டும். அதை நம்ம எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆடு கொடி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அது ஆடிய கொடியாக இருக்கலாம், இல்லை ஆடுகின்ற கொடியாக இருக்கலாம், ஆடக்கூடிய கொடியாக இருக்கலாம். வளர் தமிழ்னால் வளர்ந்த தமிழாக இருக்கலாம், வளர்கின்ற தமிழாக இருக்கலாம், வளரும் தமிழாக இருக்கலாம். வீசு தென்றல்னால் வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். கொல் களிறுனா கொல்லும் களிறு, கொல்லும் களிறு, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு. இப்படி 3 காலத்தையுமே அது காட்டலாம். இப்படி தான் இந்த காலம் காட்டாத பேர்ச்சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பேரச்சங்களாக இருக்குது. மறைஞ்சிருக்கு. காலம் வந்து எப்படி வரும்? தொக்கி இருக்கும், மறைஞ்சிருக்கும். தொக்கி மறைந்து, இது எல்லாமே தொகை எல்லாமே மறைந்திருக்கிறத குறிக்கக்கூடியது. அடுத்து பண்பு தொகை. பண்பு தொகைனா ஒரு இதோடைய பண்பை குறிக்கக்கூடியது. அது இப்படி என்ன நிறமாக இருக்கலாம், வடிவத்தை குறிக்கலாம், சுவையை குறிக்கலாம், அளவை குறிக்கலாம். அப்போ அதை வச்சு அடையாளம் காட்டலாம், அதை வச்சு அந்த பொருள் அடையாளப்படுத்தலாம், அதோடைய குணம் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். அதை தான் என்ன சொல்கிறோம்? பண்பு தொகைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆகிய ஆன அப்படிங்கிற பண்பு உருவும் என்ன செஞ்சுருக்கும்? மறைஞ்சி வந்திருக்கும். செங்காந்தல் அப்படின்னா செம்மையாகிய காந்தல். வட்டத்தொட்டி, வட்டமாகிய தொட்டி. அப்போது வட்டம் அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்கி? வடிவத்தை குறிக்குது. ஆகியங்கிற வார்த்தையும் மறைஞ்சு வந்திருக்கு. செங்காந்தல் அப்படின்னா என்னது? செம்மைங்கிறது அதோடைய நிறம் அப்படிங்கிறத குறிக்குது. செம்மையாகிய காந்தல், ஆகியங்கிற வார்த்தை செம்மையான காந்தல். ஆனங்கிற வார்த்தையும் வரலாம். இன்னிலவு, இன்மொழி. இன்கிறது எதை குறிக்கிறது? சுவையை குறிக்கக்கூடியது. இன்மொழி, இனிமையான மொழி. அப்போ ஆனங்கிற வார்த்தை மறைஞ்சு வருது. ஸோ இப்படி வெண்ணிலவு, வெண்மையான நிலவு. கருங்குவளை, கருமையான குவளை. அதுதான் செம்மையாகிய காந்தல், வட்டமான தொட்டி, இனிமையான மொழி. அடுத்து பண்பு தொகையிலையும் இன்னொரு இது இருக்குது. என்ன அப்படின்னா இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. அப்போ 2 பேர் இருக்கும். பண்பு தொகைனா 2 பேர். இப்போ முதல்ல எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பனை, இன்னொன்று மரம். அப்படின்னா இரு பெயரோட பண்பு தொகைன்னு என்னென்னா முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா தமிழில் சிறப்பு பெயர், இங்கே பொது பெயர். இப்போ மரம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மரத்தையும் குறிக்கும், அதுதான் பொது பெயர். அந்த பொதுவில் தனித்து ஒரு மரத்தை மட்டும் சிறப்பாக கூறுறது தான் சிறப்பு பெயர். இதே மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். ஒரு புத்தகம் எடுத்துக்கலாம். புத்தகம்ங்கிறது பொதுவாக எல்லா புத்தகத்தையும் குறிக்கும். அதில் கணக்கு புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். கணக்கு புத்தகம். அப்போ இது வந்து பொது பெயர். அது என்ன புத்தகமானாலும் இருக்கலாம். புத்தகம் அப்படிங்கிறது பொதுவாக புத்தகத்தை குறிக்கும். அதில் கணக்கு புத்தகம்னா கணக்கு புத்தகத்தை மட்டும்தான் குறிக்கும். அப்படி ஒரு குறிப்பிட்ட விதத்தை குறிக்கிறது தான் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2மே சேர்ந்து வர்றது தான் இருப்பு வெட்டு பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ பனை மரம், மரத்தில் சிறப்புங்கிறது பனை மரம், சிறப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக. திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கும் பொதுவாக. அப்போ நிறையா மாதங்கள் இருக்குது. அதில் ஒரு மாதம் குறிப்பிட்டு அதை பொதுவாக சொல்கிறது மாதம் திங்கள்னு சொல்கிறோம். மார்கழிங்கிறது ஒரே ஒரு மாதத்து மாதிரி குறிக்கும். அது அடுத்து சாரை பாம்பு. பாம்பில் நிறைய இருக்குது. அதில் சாரைங்கிறது ஒரு வகையான பாம்பு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இரு பேரோட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். அடுத்து ஓமை தொகை. ஓமை தொகைனா ஓமைக்கும் ஓமையத்துக்கும் இடையில் போன்ற ஓம உருவுகள் வந்து மறைஞ்சு வர்றது தான் என்ன சொல்கிறோம்? நிகர, அன்ன, ஒப்ப, இந்த மாதிரி நிறைய உண்டு. அது மறைஞ்சு வர்றது தான் ஊமை தொகைன்னு சொல்லுவோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். மலர் விழி அப்படின்னா மலர் போன்ற விழி. அப்போ பூ மாதிரி என்ன செஞ்சுருக்கு? அவளுடைய விழி இருக்குது. அதுதான் மலர் விழி அப்படிங்கிறதுடைய அர்த்தம். அப்போ பூ போன்ற விழி, மலர் போன்ற விழி அப்படிங்கிற பொருள் தருது. மலர் போன்ற கை. அப்போது கை வந்து மலர் மாதிரி, ரெண்டுக்கும் அவளுடைய கையும் இந்த பக்கம் ஒரு மலர், ரெண்டுமே ஒரே மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் உண்மை தொகை. உண்மை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கும், அவ்வளோதான். அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கும். தொகை அப்படின்னா உண்மை அப்படின்னா அப்படிங்கிற சொல். அந்த அப்படிங்கிற இணைப்பு சொல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கும். இப்போ இரவு பகல்னால் என்ன அர்த்தம்? இரவும் பகலும். தாய் தந்தை தாயும் தந்தையும், அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும், தாய் செய் தாயும் செய்யும் அப்படின்னு அந்த சொற்களோட இடையிலையும் இறுதியிலையும் என்ன செய்யுது? உம்முங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து எண்ணுமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு வந்ததுன்னா, கடைசியில் மறைஞ்சு வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்? எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல வந்ததுன்னா அதை முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்துச்சுன்னா எண்ணிக்கையில் எண்ணுமை அப்படின்னா எண்ணிக்கையில் உண்மை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதை என்ன சொல்லுவோம்? எண்ணிக்கையில் வெளிப்படையாக வரும். இங்கே மறைஞ்சு வந்திருக்கு, இங்கே வெளிப்படையாக வரும். அதுதான் எண்ணுமை.
உண்மை தொகை, தொகைனா மறைஞ்சு வரும். இங்கே தொகைங்கிற வார்த்தை இல்லை, அதனால் எண்ணுமைங்கிறது வெளிப்படையாக வரும். முற்றுமை அப்படின்னா ஒன்றே ஒன்று வரும். இப்போ பகலும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது முற்றுமை. அதே இது இரவும் பகலும்னு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் இருந்துச்சுன்னா, வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது முற்றுமை. இரவு பகல் இருக்குது அப்படின்னா மறைஞ்சிருந்துச்சுன்னா அது உண்மை தொகை. அவ்வளோதான், குழப்பிக்கூடாது. உண்மை தொகை அப்படிங்கிறது தொகைன்னு இருந்தாலே மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ மறைஞ்சு வந்திருக்கு. எண்ணுமை அப்படின்னா எண்ணிக்கையில் உண்மை, அப்போது 2 உம்மாவது வெளிப்படையாக வந்திருக்கும். முற்றுமை அப்படின்னா ஒரே ஒரு உண்மை மட்டும். இப்போ கன்றும் இருக்குன்னா கன்றும், அப்போ இது வந்து ஒரே ஒரு இது வந்திருக்கு, அப்போ முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அன்மொழி தொகை. அன்மொழி தொகை என்னென்னா வேற்றுமை, வினை, பண்பு, உமை, உண்மை இந்த தொகைநிலை தொழில் அல்லாத பிற சொற்களும் வர்றது தான் என்ன சொல்லுவோம், அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்கிறோம். அன்மொழி தொகை அப்படின்னா வேற்று மொழி தொகை. அல் அப்படிங்கிறது இதில் இல்லாதது, அப்படி தானே. அல்லாத மொழி தொகை அப்படின்னா இந்த இதில் இப்போ நம்ம 5 பார்த்தோம், 5 தொகையில் இல்லாத ஒரு விஷயம் வரும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொற்றொடி வந்தால் அப்படின்னா தொடி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, வளையலை குறிக்கிறது. அப்போது பொன்னாலான வளையல் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அப்போது இங்கே பொற்கொடி வந்தால் அப்படின்னா, பொற்றொடி வந்தால் அப்படின்னா பொன்னாலான வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது இல்லை, அதான் அன்மொழி தொகை. இப்போது சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்திருந்த மனிதர் அப்படின்னா, அப்போ இந்த வார்த்தை அதுதான் அன்மொழி தொகை. முறுக்கு மீசை பேசினார் அப்படின்னா முறுக்கு மீசை உடைய மனிதர் ஒருவர் வந்தார். இதில் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு அதுவும் என்ன செஞ்சுருக்கும், மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஒவ்வொன்றுக்கும் எந்த வேற்றுமை வருதோ அந்த வேற்றுமையின் கீழே அது அறியப்படும். அடுத்ததாக தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர்னால் அது வெளிப்படையாக வந்திருக்கும், அவ்வளோதான். தொகைனா மறையும், தொகானா வெளிப்படையாக வந்திருக்கும். எழுவாய் தொடர் அப்படின்னா எழுவாய் வந்திருக்கும். எழுவாய் கூட எதெல்லாம் வரும், பெயர், வினை, வினா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே தான். எழுவாய் தொடருங்கிறது எப்படி முடியலாம், பெயரை கொண்டு முடியலாம், இனியன் கவிஞர். வினையை கொண்டு முடியலாம், வினாவை கொண்டு முடியலாம், அது என்னது, எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக விழித்தொடர். விழி யாராவது விழித்து கூப்பிட்றது தான் என்னது, விழி அப்படின்னு சொல்லுவோம். அதை தொடர்ந்து என்ன செஞ்சுருக்கலாம், வினை வந்து அந்த செய்யக்கூடிய அந்த வினை அமைஞ்சிருக்கலாம். நண்பா படி, தோழா வா, நண்பா படி, எழுது அப்படி சொல்கிறதெல்லாம் வினைத்தொடர். வினைமுற்று தொடர் அப்படின்னா தொடரில் இறுதியில் இடம்பிடக்கூடிய வினைமுற்று முதல்ல அமைஞ்சு அந்த அறுவகை பெயர் என்னது, பொருளிடம், காலம், சினைக்குணம், தொழிலை கொண்டு முடியும். அப்போது சென்றனர். அப்போ வினைமுற்று முதல்ல வந்து அடுத்து ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா என்னது, அது வினைமுற்று தொடர். பெயரெச்ச தொடர்னா அப்போ எது வரணும், பெயரெச்சம் வரணும். முற்று பெறாத ஒரு பெயரெச்சம், வரைந்த ஓவியம், கேட்ட பாடல். அடுத்து வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடர் அப்படிங்கிறதுனா அதே தான், முற்று பெறாத வினை சொல்ல கொண்டு முடியும். இங்கே என்ன இருக்கும், எச்சம் இருக்கும், அது எப்படி இருக்கும், வினை சொல்லாக இருக்கும். இங்கே பெயர் சொல் வந்துச்சுன்னா பெயரெச்ச தொடர், வினையச்சொல் வந்துச்சுன்னா வினையெச்ச தொடர், அவ்வளோதான். வெளிப்படையாகவே இருக்கும். பாடி மகிழ்ந்தனர் வினையெச்ச சொல், வினையெச்ச தொடர். வேற்றுமை தொடர் அப்படின்னா வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கும். கவிதையை, ஐயாள், குவை வந்திருக்கா, கற்றையை படித்தான். இப்போ கற்றை படித்தாள் அப்படின்னா மறைஞ்சிருக்கும். கற்றையை படித்தாள், ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. அன்பால் கட்டினர், 3ஆம் வேற்றுமை. அறிஞருக்கு பொன்னாடை, 4ஆம் வேற்றுமை. அடுத்து இடைச்சொல் தொடர்னா இடைச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கும், அவ்வளோதான். பெயரையோ வினையோ தொடர்ந்து தான் இடைச்சொல் எப்படி வரும். மற்று, பிற, மற்று, ஒன்று. அப்போ இந்த பிற, ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் என்னது, இடைச்சொல் தொடர். மற்று, சரி, மற்றுங்கிறது தான் என்னது, இடைச்சொல். அது இப்போ பிற அப்படிங்கிற சொல்லோட சேர்ந்து வந்திருக்கு. இங்கே ஒன்றுங்கிற ஒரு வார்த்தை கூட என்ன வந்திருக்கு, மற்றுங்கிற சொல் வந்திருக்கு. அடுத்து உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடருங்கிறது என்ன, உரிச்சொல்லும் அதே மாதிரி பெயர் வினையோட வருது. சாலவும் நன்றுங்கிறது, சாலன்னு சொன்னால் நன்றுங்கிறது ஏற்கனவே நல்லதுன்னு அர்த்தம். சால நன்றுனா மிகவும் நல்லது, அது சிறப்பை மேலும் பெருக்கி கூறுறது தான் என்னது, உரிச்சொல் தொடர். அப்போ மிகச்சிறந்தது அப்படிங்கிற பொருளில் அது வருது. அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் 2, 3 முறைக்கும் அடுக்கி வர்றது தான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நன்று, நன்று, நன்று. வருக, வருக, வருக. வாழ்க, வாழ்க, வாழ்க.
இது இரட்டை கிளவினா வரும் செய்ய செய்ய. அடுத்து வேறு என்ன சொல்லலாம், சலசலை சலசலை. அப்படி பொருள் இருக்காது, 2 தடவை தான் வரும். அடுக்கு தொடர்னா 2 3 முறை கூட என்ன செய்யும், அடுக்கி வரும். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னு அர்த்தம். வேற்றுமை உருவு, அப்போ வேற்றுமை தொகை, வேற்றுமை வரணும். உண்மை வராது, உண்மை வராது, வராது. மறைந்து வருவதுன்னா தொகை, அப்போ வேற்றுமை தொகை, அவ்வளோதான். செம்மரம் அப்படிங்கிறது என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. செம்மையான மரம், செம்மைங்கிறது அந்த பண்பை உணர்த்துது, அப்போ பண்பு தொகை. கண்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலே என்னது, விழி, விழித்தொடர். பெரிய மீசை சிரித்தார், நம்ம பார்த்தோம். அன்மொழி தொகை, பெரிய மீசையை உடைய ஒருவர் சிரித்தார். வளர்பிறைன்னு என்ன, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை அப்படிங்கிற மாதிரி நம்ம காலம் ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், மறைஞ்சு வந்திருக்கு, அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். செம்மொழி, செம்மையான மொழி, பண்பு தொகை. கயல்விழி, கயல் போன்ற விழி, கயல் போன்ற விழி, எதுனது, ஊமை தொடை. மா பலா வாழை அப்படிங்கிறது என்ன, வினைத்தொகையா, உண்மை தொகை. மாவும் பலாவும் வாழையும். ஏன்னா அதில் ஊமையும் இல்லை, வினையும் இல்லை, உண்மை தொகை. வினைத்தொகை என்னது, செய்தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில், செய்த தொழில். ஊமை தொகை என்ன, மதி போன்ற முகம், மதினா நிலவு, நிலவு போன்ற முகம், போன்ற அப்படிங்கிற ஊமை சொல் மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து உண்மை தொகை, உண்மை தொகைனா 4 2 அப்படின்னா 4 2, அப்போ உண்மை தொகை. அன்மொழி தொகை, பவளவாய் பேசினாய், பவளம் போன்ற வாயை உடைய பெண் பேசினாள். அடுத்து பின்வரும் சொற்கள் எந்த வகையான தொடர்நிலை தொடர்கள்னு கேட்டிருக்காங்க. கருங்கண் எனது பண்பு தொகை. புத்தகம் படித்தான், புத்தகம் படித்தான் அப்படிங்கிறது படித்தான் முடிஞ்சிருக்கு, அப்போ என்னது வினை முற்று தொடர். முகம் மலர், மலர் மலர் முகம் அப்படின்னா முகம், மலர் முகம் அப்படின்னா மலர் போன்ற முகம், ஓமை, ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த முகமலர்னால் அது என்ன சொல்லுவோம், உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். அதை மாற்றி போட்டாங்க, முக மலர், முகம் போன்ற மலர்னு வராது. அப்போ முகமே என்னவா இருக்குது, மலராக இருக்குது அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இது என்னது, உருவகம். வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும், உண்மை தொகை. வளர் புகழ், வளர்ந்த புகழ், வளர்கின்ற புகழ், வளரும் புகழ், வினைத்தொகை. பொற்றொழி வளர்ந்தால், இப்போ தான் பார்த்தோம், ஒரு பொன்னாலான அந்த வளையலை அணிந்திருந்த பெண்மணி வந்தாள், அன்மொழி தொகை. இதெல்லாம் புக்கில் உள்ள எக்ஸசைஸ். ஸோ பேரெச்ச தொடர் அப்படின்னா இதில் பார்த்தோம், பேரெச்சம் எங்கே வருது, எழுதிய பாடல். வினைச்ச தொடர் பாடி முடித்தான். வினை முற்று கார்குழலி, எழுவாய், இது என்னது, எழுவாய் தொடர் தான் பார்த்தோமோ, ஒரு நிமிஷம். பேரெச்ச தொடர் என்ன, முதல்ல பேரெச்ச தொடர் எழுதிய பாடல். வினைச்ச தொடர் பாடி, சரி, எழுதிய பாடல். வினைச்ச தொடர்ங்கிறது வென்றான். பெயரெச்ச தொடர் அப்படிங்கிறது எழுதிய பாடல். வினைச்ச தொடர் அப்படிங்கிறது பாடி முடித்தான். வினை முற்று தொடர் அப்படிங்கிறது வென்றான் சோழன். எழுவாய் தொடர்ங்கிறதுனா கார்குழலி படித்தாள். அடுத்து விழித்தொடர் அப்படிங்கிறது என்ன, புலவரே வருக. அடுத்ததாக தொகைநிலை தொடரை வரிசைப்படுத்துக. அன்பு செல்வன், அது எதை குறிக்கிறது, பண்பை குறிக்கிறது. தொடுதிரை, இது எப்படி, தொடுகின்ற திரை, தொட்ட திரை, தொடும் திரை, அப்படி 3 காலத்தையும் குறிக்கிறது. அதனால் அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மோர்பானை, மோர்பானை என்ன சொல்லலாம், மோரை உடைய பானை. அப்போ மோரை என்னது, ஐ வருதா, ஐ மறைஞ்சிருக்கு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். மோர் கொடுக்கவும் அப்படின்னா மோரை கொடுக்கவும். அப்போ இது என்ன வரும், 2ஆம் வேற்றுமை தொகை. வெண்டைக்காய், காய் அப்படிங்கிறது பொதுப்பெயர், வெண்டை அப்படிங்கிறது சிறப்பு பெயர். அப்போ இது என்ன சொல்லுவோம், இரு பேருட்டு பண்பு தொகை. அடுத்து மோர் குழம்பு, மோர் குழம்புங்கிறது என்ன சொல்லுவோம், மோரால் ஆகிய குழம்பு. அப்போ 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். தங்க மீன்கள், மீன்கள் எங்கம்மா, தங்கையார், தங்கம் போன்ற மீன்கள். அப்போ என்ன சொல்லுவோம், ஓமை தொகை. மீன் தங்கம் போன்ற மீன் எப்படி இருக்குது, தங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, ஓமை தொகை. தண்ணீர் தொட்டியில், அப்போது தண்ணீர் நிரம்பிய, தண்ணீரை
நிறைந்த தண்ணீரை உடைய தொட்டியில், அப்படி தானே, தண்ணீரை உடைய தொட்டியில். அப்போது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தண்ணீர் குடி தயிர் குடம். இதை விரித்து தொகைநிலை தொடர்களாக விரித்து எழுது அப்படின்னு சொல்லியிருக்கான். தண்ணீர் குடி அப்படின்னா தண்ணீரை குடி, அப்போது ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு. தயிர் குடம், தயிரால் நிரம்பிய குடம், அப்போது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. இல்லைன்னா தயிரை உடைய குடம், ரெண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும். அடுத்து கொடுத்துருக்காங்க, தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டிலில் குடிநீர் நிரப்பினால் வீட்டில் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இதில் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். முதல்ல மல்லிகைப்பூ, பூங்கிறது பொதுப்பெயர், மல்லிகைங்கிறது சிறப்பு பெயர். அப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், இரு பெயரொட்டு பண்பு தொகை. பூங்கொடி அப்படின்னா பூ போன்ற கொடி, அப்போ இது என்ன வருது, போன்ற அப்படின்னு வந்தால் ஓமை தொகை. அடுத்து என்ன, தண்ணீர் தொட்டி, தண்ணீரை உடைய தொட்டி, அப்போது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும். அடுத்து வேற என்ன, குடிநீர் நிரப்பினாள், குடிநீரை நிரப்பினாள், அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, அப்போ வேற்றுமை தொகை. இறங்கினார் முகமது வினைமுற்று தொடர். அவர் பாடகர் எழுவாய் தொடர். பாடுவதும் கேட்பதும் எண்ணுமை, கேட்ட பாடல்களையும் கேடாத பாடல்களையும் எண்ணுமை. அடுக்கு அடுக்காக அடுக்கு தொடர். அடுத்து பழக பழக அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் பொருள் இருக்கும். வந்தார் அண்ணன் எழுவாய் தொடர். வடித்த கஞ்சியில் வடித்த பேரச்சு தொடர். கவிதைகளின், அப்போ வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு, வேற்றுமை தொடர். நன்றாக பேசினான் அப்படிங்கிறது வினை முற்று, இங்கே வினை எச்ச வந்திருக்கு. அப்போது நன்றாக பேசினான் அப்படின்னா வினை எச்ச தொடர். அதேமாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எழுது என்றால் அப்படிங்கிறத விரைவு காரணமாக எழுது அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, அடுக்கு தொடருங்கிறாங்க. அடுக்கு தொடர் அடுக்கி வரும், அது மட்டும் இல்லாமல் பொருள் இருக்கும். சிரித்து பேசினாருங்கிறது எப்படி அடுக்கு தொடராக எழுதலாம், சிரி அப்படின்னு சொல்லலாம், அப்படி எழுதலாம். அடுத்து தொடர் வகைகள் அப்படின்னா ஆடி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லலாம். மாமலை அப்படிங்கிறத உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம். மாம்பூவே அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், மாம்பூவே அப்படிங்கிறது ஓமை தொடர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது என்னது, எழுவாய் தொடர். இது விழித்தொடர்னா அதை எப்படி மாற்றணும், கண்ணா வா, கண்ணா அப்படின்னு போடணும். பேரெச்ச தொடர்னா பேரெச்சம் அப்படின்னா வந்த கண்ணன் அப்படின்னு சொல்லலாம். வினை முற்று தொடர் அப்படின்னா கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். வினைச்ச தொடர்னா கண்ணன் ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லலாம். வேற்றுமை தொடர்னா கண்ணன் வீட்டை கட்டினான் அப்படின்னு சொல்லலாம். வினைமுற்று தொடர் வந்தான் ராமன், வினைமுற்று வரணும். அடுத்து விழித்தொடர் கண்ணா வா. பெயர் எச்ச தொடர் உடைந்த நாற்காலி. வினைச்ச தொடர் வந்து நின்றான். மரக்கிளை படபடவென்று இருந்தது, தங்கம் தகதக என்று மின்னுகிறது, வா வா என்பது இது என்னது, அடுக்கு தொடர் தான். மற்றுங்கிறது என்னது, இடைச்சொல். மற்றுங்கிறது இடைச்சொல். நம்ம பார்த்தோம். சால பசித்தது அப்படிங்கிறதுல சால உருதவ நனி கூர்களி இதெல்லாமே மிகுதியாக கூறக்கூடியது உரிச்சொற்றொடர். கூடி பேசினார், கூடி அப்படிங்கிறது வினையெச்ச தொடர் இருக்குல்ல, வினையெச்ச தொடர். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் தனி சொற்றொடர், தொடர் சொற்றொடர் கலவை. தனினா என்ன, ஒரு எழுவாய் பல எழுவாய் இருக்கும், ஒரே ஒரு பயனிலை இருக்கும், ஒரே ஒரு பயனிலை தான். இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை இருக்கும். இங்கே
தொடர் துணை தொடரும் இருக்கும், ஒரு முதன்மை தொடரும் இருக்கும். ஒரு இது ஒரு முழுமை பெறாத ஒரு துணை தொடராக இருக்கும். இப்போ மேரி பேருந்துக்காக காத்திருந்தார் தனியாக, மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினார். இது என்னது, ஒரு எழுவாய், இங்கே 2 எழுவாய் இருக்காங்க. ஆனால் ஏறினார் அப்படிங்கிறது ஒரே ஒரு பயனிலை, காத்திருந்தாருங்கிறது ஒரே ஒரு பயனிலை. இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைனா இனிய நீலாங்கிறது ஒரே ஒரு எழுவாய் தான். பேற்று போட்டியில் பங்கேற்றார், 2வது வெற்றி பெற்றார், பரிசு தட்டிச்சினார், 3 பயனிலையாக கொண்டு இருக்குது. அன்வருங்கிறது ஒரே எழுவாய், அரங்கத்துக்கு நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் அப்படிங்கிறது ஒரு என்னது, நிறையா பல பயனிலைகள் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். கொட்டி கொண்டிருந்தாலும் இதுதான் துணைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம்ல, கருத்து முழுமை பெறாத துணைத்தொடர் அப்படின்னு இருக்கும். அப்போது மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு வந்தான். அப்போது பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் முதன்மையான தொடர். இந்த கொட்டி கொண்டிருந்தாலும் அப்படின்னா அது முழுமையடையாத துணைத்தொடர். இப்படி இருக்கக்கூடிய துணைத்தொடர் வரக்கூடியது தான் கலவை சொற்றொடர். அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தாள். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தனி சொற்றொடர்களாக சொற்றொடர்களை கலவை தொடராக மாற்றுக அப்படின்னா அழைப்பு மணி ஒலித்ததால். அப்போ இது முழுமையடையலை, கயல்விழி கதவை திறந்தாள். அடுத்து இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். தொடர் சொற்றொடர். அப்போது தொடர் சொற்றொடராக எழுதுக அப்படின்னு நினச்சிவோம் நம்ம. தொடர் சொற்றொடர்னால் 2வது இருக்கக்கூடியது. இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார்னு சொல்லாமல் அடுக்கி வைத்து புத்தகங்களை கேட்டவங்களுக்கு எடுத்து கொடுத்தார். அதே மாதிரி இங்கே என்ன செய்வோம், இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்து கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். அவ்வளோதான், அந்த வரிசையாகவே இருக்கும் தொடர், நிப்பாட்ட மாட்டோம். இல்லை இது கலவையில்லா தொடர்னு என்ன வரும், இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார், கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். அவ்வளோதான். கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வந்தார், கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழருக்கு கொண்டு சென்றார். கலவை சொற்கொடர்னால் எப்படி மாற்றணும் அப்படின்னா, கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்ததால் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு சென்றார். அவ்வளோதான், ஒரே தொடராக முடிஞ்சிடும். முரசொலி ஏட்டை கையெழுத்து இடுதலாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர். தனி சொற்றொடராக மாற்றணும் அப்படின்னா, முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கினார், வார இதழாக்கினார், நாளேடாக்கினார். கலைஞரை முன்னாடி கொண்டு போயிடலாம், இல்லை கடைசி இருந்தாலும் தப்பு இல்லை. ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென்று நின்றது, தனி சொற்றொடராக நின்றது. அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. அடுத்தது மாற்ற சொல்லியிருக்காங்க. 3 நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை விட்டதால் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். அடுத்து வினாத்தொடர். தஞ்சை கோவிலில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி ஆகும். தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணியா? மதுரை மீனாட்சி அம்மன் செய்தி தொடர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை மிகுந்தது. பொருள்மாறா எதிர்மறை தொடை. எதிர்மறை தொடர். நான் வாரத்தின் இறுதி நாட்களில் நூலகத்திற்கு செல்லாமல் இரேன் அப்படின்னா செல்வேன் அப்படின்னு தான் அர்த்தம். அவ்வளோ. ஸோ இதோட தொடர் அப்படிங்கிறது முழுமையடையுது. நன்றி.